friends, welcome to my channel. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வேர்க்கடலை புளி குழம்பு தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு பச்சை வேர்க்கடலை எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு தக்காளி, 10 பல்லு பூண்டு, கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு. ஸோ இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம வேர்க்கடலையை வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த குழம்புக்கு பச்சை வேர்க்கடலை வேக வச்சு செய்யுங்க. குழம்பு ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போ ஒரு குக்கரில் சேர்த்துட்டு வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடி ஒரு 3 விசில் விட்டுடலாம். இப்போ ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அதை ஊற வச்சுக்கலாம். இப்போ வேர்க்கடலையும் நல்லா வெந்துடுச்சு. அதோட தண்ணியெல்லாம் எடுத்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு அதோட தோலெல்லாம் உரித்து எடுத்துக்கலாம். இது மாதிரி உரித்து எடுத்துக்கலாம். இப்போ எல்லா வேர்க்கடலையும் உரிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வேர்க்கடலெல்லாம் உரிச்சாச்சு. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடான பிறகு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு தாளிப்புக்கு வடகம் கொஞ்சம், 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், கருவேப்பிலை, அப்புறம் 10 பல்லு பூண்டு இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி அதையும் சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கின பிறகு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு காரத்துக்கேற்ப குழம்பு மிளகாய்த்தூள் அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதனால் நல்லா வதங்கின பிறகு புளி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த புளி தண்ணியும் சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவு புளி தண்ணி கரைச்சி தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். இந்த புளியோட பச்சை வாசனைலாம் நல்லா போகட்டும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம வேக வச்ச வேர்க்கடலை அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. நமக்கு காயெல்லாம் நல்லா வெந்து வரட்டும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. காயும் எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்மளோட சுவையான வேர்க்கடலை புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதேமாரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.